டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நைட் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அரோரா கமருதீன் ரெண்டு பேருமே பேர் மாதிரி காமெடிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ரெண்டு பேருமே திவாகரை கிண்டல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேருமே ஓடி போய் கல்யாணம் பண்ண போகிறோம், நாடோடிகள் படத்தில் சசிகுமார் பண்ணுவார்ல அந்த மாதிரி நீங்கள் செயின் எல்லாம் கலட்டி எங்களை சேர்த்து வைங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு திவாகர் உடனே ஒரு கவுண்டரை போட்டுட்டாரு. அது என்னன்னா, நான் நாடோடிகள் படம் சீன் பண்ண மாட்டேன், புதுப்பேட்டை படத்தில் ஒரு சீன் வரும்ல அந்த சீனை பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது சோனியா அகர்வாலை விருப்பப்படாமல் சட்டுன்னு கழுத்தில் தாலியை கட்டிடுவார்ல, அந்த மாதிரி அரோரா கழுத்தில் நான் தாலியை கட்டி கூட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாருமே அதை கேட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டுலாம் இருந்தாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய காமெடி நடந்தது. அதாவது கமருதீன் அரோரா சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறாங்க. இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நடுவில் போய் தடுத்துட்டு இருந்தாரு. எல்லாருமே பார்த்து சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, வியானாவும் கானா வினோத்தும் ஜெயிலில் இருக்காங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் அரோரா உட்காந்துருக்காங்க. இவர் அவங்க மடியில் படுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்க மற்ற ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்கல்ல, இவருக்காக இந்த இடத்துல பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. ஏன்பா பாட்டை பாடி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சும்மா எல்லாத்தையும் ஃபன்னாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அரோராவும் இதெல்லாம் கவனிச்சு சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜாலியாக இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நந்தினி போகிறதுக்கு முன்னாடியா போகிறதுக்கு அப்புறமா தெரில. எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நந்தினி பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருக்காங்க போல். நந்தினி எதுக்காக அவ்வளோ கத்துனாங்க அப்படின்றது ப்ராப்பராக தெரியவே இல்லைங்க. என்னமோ கனி பண்ண அந்த கனி ஒரு ட்ராமா மாதிரி பண்ணாங்கல்ல, உப்பு அதிகமாக போட்டு, அதுதான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் இவங்க கோவப்படுறதுக்கும் என்ன லாஜிக் இருக்குன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் அந்த விஷயம் என்னன்றதை முழுசாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்னோட கருத்து என்னன்றதை நான் சொல்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.